லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர்களின் கோரிக்கையை ஏற்று எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமாருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த இருக்கையில் அமர்ந்திருந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு 2வது வரிசையில் இருக்கை ஒதுக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர்களின் கோரிக்கையை ஏற்று எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமாருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த இருக்கையில் அமர்ந்திருந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு 2ஆம் வரிசையில் இருக்கை ஒதுக்கப்பட்டுள்ளது. செவ்வாயன்று சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் கேள்வி நேரம் முடிந்ததும் நேரமில்லா நேரத்தில் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, எதிர்க்கட்சி தலைவர் இருக்கையின் அருகில்தான் துணைத் தலைவர் அமர்வது மரபு என்றும், துணைத் தலைவராக ஆர்பி உதயகுமார் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு அந்த இருக்கை ஒதுக்கப்பட வேண்டும் என்றும் கோரினார். இதுகுறித்து பலமுறை கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதையடுத்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவரின் கோரிக்கையை மறுபரிசீலனை செய்து ஆவணம் செய்யும்படி சபாநாயகரை கேட்டுக்கொண்டார். இதைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கையை முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமாருக்கு ஒதுக்கீடு செய்து பேரவைத் தலைவர் அப்பாவு உத்தரவிட்டுள்ளார். இதுவரை அந்த இடத்தில் அமர்ந்திருந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு 2ஆம் வரிசையில் 207வது ஏ இருக்கை, முன்னாள் சபாநாயகர் தனபால் இருக்கைக்கு அருகே இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் முன்னாள் அமைச்சர்கள் KP அன்பழகன், செந்தில் பாலாஜி ஆகியோருக்கும் இருக்கை எண் மாற்றம் செய்து சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டுள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழுவுடன் அருண் தேவா. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.